Hello viewers, welcome to Vidya Shivalingam Vlogs. இன்னைக்கு வீடியோவில் ஃபத்தீஹா பற்றி பார்க்கலாம். ஃபத்தீஹா வந்து ஜிசான்லேருந்து ஒரு 35 to 40 கிலோமீட்டர்ஸ் வரும். பேஷ்க்கு பக்கத்தில் வரும். ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணி வந்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பார்க் இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர் அண்ட் டேம். இதுதான் வந்து ரிவர், ஃபத்தீஹா ரிவர். இங்கே வந்து ரிவர் அப்படிங்கிறத வந்து வாதி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அரபிக்கில் வந்து வாதி அப்படின்னு சொன்னால் அது வந்து ரிவர்னு அர்த்தம். இதை வந்து வாதி ஜசான், வாதி பேஷ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர் தான், மழை பெஞ்சு வர தண்ணி. மெயின் பர்பஸ், இந்த ரிவருடைய மெயின் பர்பஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் இரிகேஷன், அடுத்தது கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ். இந்த 3 விஷயத்துக்காக தான் வந்து அவங்க இந்த வாதி ஜசான், வாதி பேஷ் அப்படிங்கிறத வந்து அவங்க பாதுகாத்துட்டு வராங்க. ஃப்ளட் கண்ட்ரோல் அப்படின்னு நான் வந்து ஒரு வார்த்தை சொன்னேன். ஃப்ளட் கண்ட்ரோல் அப்படின்னா டெசர்ட்டில் வந்து ஃப்ளட்டு வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் ஜித்தா, ரியாத் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க ரீசெண்டான மழையில் பயங்கரமாக ஃப்ளட்டு வந்ததை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாயிலில் வந்து வாட்டர் பெர்குலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த சாயில் வந்து உங்களுக்கு தண்ணியை உரியவே உரியாது. அதனால் இங்கே வந்து மழையெல்லாம் பேஞ்சுது அப்படின்னா மோட்டர் போட்டு தான் அந்த ரெயின் வாட்டரை வந்து உறிஞ்சி எடுப்பாங்க. ஏன்னா வந்து சாயில் வந்து உங்களுக்கு பெர்குலேஷன் கம்மி அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே வந்து இந்த ரிவர் மெயினாக வந்து ஃப்ளட் கண்ட்ரோலுக்கு தான். ஊருக்குள்ளே வந்து அதிகமாக மழை பெஞ்சுது அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த ரிவரில் சேர்ற மாதிரி தான் அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க இந்த ரிவரை. அதனால தான் வந்து ஃப்ளட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளான்ட்டும் இருக்குது, ரிவரும் இருக்குது, டேமும் இருக்குது. இது எல்லாமே வந்து இரிகேஷனுக்காக வச்சுருப்பாங்க. இரிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஜசானில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸை வந்து அவங்க எய்ம் பண்ணி இந்த இடத்துல வந்து கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா மேங்கோஸ், கோவா, அதுக்கப்புறமா பைனாப்பிள், பப்பாயா. சில ஃப்ரூட்ஸ், அதாவது இப்போ மாம்பழத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வர தண்ணியே போதும். சில ஃப்ரூட்ஸுக்கெல்லாம் வந்து க்ரீன் ஹவுஸ் மெத்தட் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் கூட, இங்கே பெரிஸ் எல்லாம் கூட அவங்க வந்து வச்சுருக்காங்க ஃபார்ம்ஸில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஹவுஸ் மெத்தட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் இந்த ஏரியாக்களில் நல்ல மழை அப்படிங்கிறதுனால இங்கே இவ்வளோ தண்ணி நம்ம பார்க்க முடியுது. ரெண்டாவது, இந்த ரிவர் பெட்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈச்ச மரம், டேட்ஸ் மரங்களை வந்து அவங்க நிறையா வச்சுருப்பாங்க. இது வந்து சாயில் எரோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த ரிவர் பெட் முழுவதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈச்ச மரம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வழியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், அந்த இடத்துல நிறையா குட்டாக ஈச்ச மரம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வாதி இருக்குன்னு அர்த்தம். அதாவது ரிவர் போகிற வழி அப்படிங்கிறத வந்து அவங்க அந்த ஈச்ச மரத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஈச்ச மரத்துலேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து மேல் ஸ்பீஷியஸாக இருக்குமா. ஏன்னா வந்து கல்டிவேஷன் வரக்கூடாது, வெறும் சாயில் எரோஷனுக்காக அப்படிங்கிறதுனால அவங்க வந்து மேல் ஸ்பீஷியஸ் ஈச்ச மரத்தை மட்டும் இந்த ரிவர் பெட்டில் வச்சுருப்பாங்க. டேட் கல்டிவேஷன் தனியாக இருக்கும். வந்து ஃபத்தீஹாவுடைய மெயின் விஷயங்கள் இதுதான். மெயின் ரோடு, ஃபத்தீஹாவுடைய மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலை மேலே ஒரு ஃப்ளோரிங்கை வச்சு ஒரு பார்க் செட் பண்ணியிருப்பாங்க. இந்த வழி வந்து உங்களுக்கு வாதி லஜப் போகிற வழி ப்ளஸ் நஜ்ரான் போகலாம். அபாக்கு கூட ஒரு ரூட் இருக்குது, இந்த வழியாக போகலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ரெஃப்ரெஷிங் ஏரியா மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் நிற்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி வந்து வந்தாங்க. அவங்க வந்து ஃபுல் திங்ஸு, சிலிண்டர், கேஸ், ஃபயர்வுட் இங்கே யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக கேஸ் சிலிண்டர் வச்சு குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டே அவங்க வந்து போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 இப்போ தான் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 12 o'clock வரைக்கும் அவங்க வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரியான ஏரியா தான் இது. ஒரு சின்ன பார்க் ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு அந்த ரிவர் வந்து நல்ல ஒரு வியூ கொடுக்கும். இப்போ இந்த பார்க்கில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஸ்லைடில் வந்து ரெட்டு கீழே வரணும், எல்லோ வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த பக்கம் ரவுண்ட்ஸுக்கு வரல. ரவுண்ட்ஸுக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து கழட்டி போட்டுருவாங்க. ஏன்னா அது வந்து தப்பாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஏன்னா இதில் வந்து குழந்தைங்க அடிபடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோர். இப்போ இங்கே போட்டிருக்க ஃப்ளோரெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கிராஸ் தான். அதெல்லாம் ஒரிஜினல் நேச்சுரல் கிராஸ் கிடையாது. அடுத்தது இந்த ப்ளூ கலரில் தெரியுது பாருங்கள், இது வந்து இது அதுக்கப்புறம் இங்கே இந்த பூ மாதிரி எல்லோ கலர்லலாம் தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து
சிந்தட்டிக் ஃப்ளோர், அதாவது குழந்தைங்க விளையாடுறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து மெயினாக குழந்தைங்க விளையாடுற ஏரியாவுக்கு வந்து இந்த மாதிரி சிந்தட்டிக் ஃப்ளோர் தான் போட்டிருப்பாங்க. சிந்தட்டிக் ஃப்ளோர் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிஞ்சு இருக்குது, இது பாருங்கள் நல்லா வந்து பெண்ட் ஆகும். இதைத்தான் அவங்க வந்து போட்டிருப்பாங்க. ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஒரு மாதிரி தொட்டு பார்த்தோம்னா நம்ம தெர்மாக்கோலை பிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் இருக்குது. அது வந்து சிந்தட்டிக் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மல் ஃப்ளோர் கீழே இருக்கிற சிமெண்ட் ஃப்ளோருக்கு மேலே இந்த சிந்தட்டிக் ஃப்ளோரை போட்டிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மேலே நம்ம கால் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், ஸ்பாஞ்ச் மேலே கால் வச்ச மாதிரி இருக்கும். இதில் விழுந்தோம் அப்படின்னா அடிபடாது, குழந்தைங்களுக்கு சராய்ப்பு கூட வராது. இந்த ஏரியான்னு மட்டும் இல்லை, இந்த சவுதியில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயிங் ஏரியாவும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சிந்தட்டிக் ஃப்ளோர் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு அடிபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதுதான் வந்து ஃபத்தீஹா. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வாட்டர் ரிசர்வாயர், அடுத்தது வந்து பவர் பிளான்ட் ஒன்று இருக்குது, வாதி டேமு. ப்ளஸ் இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் வந்து நல்லாயிருக்கும். அதாவது ஒரு மலைகளுக்கு நடுவில் ஒரு உயரமான இடம், அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பார்க் மாதிரி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், வியூவாக இருக்கும். அடுத்தது நல்ல காற்று, பெருசாக வெயில் தெரியாது, நல்ல காற்று. ஒரு 3 o'clock போல் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியையும் பார்த்துட்டு இங்கேயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம். இது ஒரு ஈவினிங் டைமில் வரக்கூடிய ஒரு நல்ல இடம். சும்மா ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.